வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜிஎஸ் நவீன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. விக்னேஷ் சிவன், நயன்தாரா அந்த பிரச்சனை அப்படியே பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகியும் இன்னும் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. தனுஷ் ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. அதுக்கு நயன்தாரா பண்ண சில வேலைகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நயன்தாரா என்ன சொல்லியிருந்தாங்க, நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் ஒரு 3 செகண்ட் கிளிப்பிங்காக 10 கோடி ரூபா வரைக்கும் தனுஷ் எங்கள் கிட்ட கேட்குறாருன்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்து, அதுதான் பெரிய லெவலில் பிரச்சனையாகி இப்போ வந்து சோசியல் மீடியாவில் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆன பிறகு இந்த பிரச்சனை அப்படியே அணைஞ்சிரும்னு பார்த்தா இப்போ இன்னும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு என்ன முக்கிய காரணம்னா, விக்னேஷ் சிவன் போட்ட இந்த போஸ்ட் நான் சைடில் காட்டினேன். இவர் இன்ஸ்டாகிராமில் விக்னேஷ் சிவன் ஸ்டோரிஸில் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். இந்த கிளிப்பிங்க்கு தான் தனுஷ் வந்து 10 கோடி ரூபா வரைக்கும் கேட்குறாரு. மக்களே, இங்கே நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி தனுஷை வெறுப்பேற்றுற வகையிலையும், அப்புறம் ரசிகர்களுக்கு தாம் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காக விக்னேஷ் சிவன் இந்த போஸ்ட் பண்ணியிருப்பார். அந்த கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா, பீச் ஓரத்தில் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் பேசிகிட்டு இருக்க மாதிரி அந்த 400 ரவுடி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த கிளிப்பிங் தான் இது. ஸோ இந்த நிலையில் நயன்தாராவுடைய டாக்குமெண்ட்ரி, அந்த அவருடைய திரையுலகத்துக்கு அவர் வந்தது, கடந்து வந்த பாதை அப்படிங்கிற மாதிரி ஒரு இழுவையை போட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கௌதம் மேனன் டைரக்ஷனில். முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, அதில் இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, 3 செகண்டுக்கு 10 கோடி ரூபா கேட்குறாங்க. ஆனால் அந்த அந்த டாக்குமெண்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 8 நிமிடங்கள் வரைக்கும் இந்த 400 கோடி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த அந்த இவங்களுக்குள்ள உரையாடல், ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த அந்த கூத்துக்கள் எல்லாமே அவங்க கிளிப்பிங்கில் சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா ரொம்ப டீப்பாக உள்ளே போயிட்டு நம்ம சில தனுஷ் ஃபேன்ஸ் நெருக்கமானவங்கள்ட்ட, தனுஷ் சாருக்கே நெருக்கமான அந்த பிஆர்ஓலாம் இருப்பாங்கள்ல, அவங்க லெவலில் இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள்ட்ட பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் இன்னும் பயங்கர அதிர்ச்சியாக நமக்கு இருந்துச்சு. தனுஷ் சார் வந்து இவங்களுக்கு அனுமதி கொடுக்காதது வந்து 400 ரவுடி தான் படத்தில் இருக்கக்கூடிய கிளிப்பிங்கும் அதில் இருக்கக்கூடிய பாடல்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த கிளிப்பிங்க்கெலாம் அவர் வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே சொல்லலாம். ஏன்னா அதை வந்து அவர் பெருந்தன்மையாக கொடுத்துட்டாராம், வச்சு யூஸ் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாராம். அவர் 400 ரவுடிதான் படத்துக்குள்ளே இருந்த சில காட்சிகளையும், அந்த தங்கமே என்னதான்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டை அவங்க வீடியோவில் யூஸ் பண்ண கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் வந்து தனுஷ் அவர்கள் மறுத்திருக்காங்க. அது முழுமையாக எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது, அதுக்கு நீங்கள் சில தொகைகள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, விக்னேஷ் சிவன், நான் டைரக்ட் பண்ண படம், நயன்தாரா நடித்த படம், அதுக்கு ஏங்க நாங்கள் கொடுக்கணுங்கிற மாதிரி இவங்க தரப்புலேருந்து பேசினதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ மொத்தமாக வச்சு பார்க்கும்போது தனுஷ் மேலே திட்டமிட்டு இவங்க அவதூறை பரப்பி இந்த டாக்குமெண்ட்ரிக்கு பெரிய லெவலில் ப்ரொமோஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக தான். நாளைக்கு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகுதுன்னா முதல் நாள் இந்த அறிக்கையை கொடுத்து பிரச்சனையை பெருசாக்கி எல்லாரையும் இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்க வைக்கணும்னு அதாவது இப்போ நயன்தாராவோட வெட்டிங் டாக்குமெண்ட்ரி வருது, அவங்களோட வாழ்க்கை வரலாறு வருது அப்படின்னா இது யாருக்குமே தெரியாது. இதை தெரிய வைக்கிறதுக்கு பெரிய நடிகர் யாரையாவது ஒருத்தரை சீண்டுனா இது நிறைய இடத்துக்கு போய் சேரும். எல்லாருமே பேசுவீங்க, ஏதோ நயன்தாரா தனுஷை திட்டிருக்காங்களாமே, ஏதோ நயன்தாராக்கும் தனுஷுக்கும் பிரச்சனையாமே, என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி வருதுங்க நயன்தாராவை பற்றி, அதுக்காக தனுஷ் ஏதோ என்ஓசி கொடுக்கலையா அப்படின்னு பொதுவாக எல்லாரும் பேசுவாங்க. அது என்னதான் நம்மளும் பார்த்துருவோமேன்னு நிறைய பேர் பார்ப்பாங்க. இதுதான் விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் போட்ட அந்த பலே பெரிய திட்டம். ஆனால் இவங்க திட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு மண்ணள்ளி போட்டிருக்கு சோசியல் மீடியா. ஏன்னா நேற்று ரிலீஸ் ஆன இந்த நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன அந்த நயன்தாராவுடைய அந்த டாக்குமெண்ட்ரி பெரிய லெவலில் ரீச்சே ஆகலை, மக்கள் யாருமே கண்டுக்கலையாம். இதுதான் மிகப்பெரிய கொடுமை. எப்போயுமே பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு பெரிய விஷயம் ஒன்று ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த நாள் அது ட்ரெண்டிங்கில் இருக்கும். டாப் 10 ட்ரெண்டிங்கில் நிறைய பேர் பார்த்துட்டு தான் வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸோட டாப் 10 ட்ரெண்டிங் வந்து அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நயன்தாரோடைய அந்த வெட்டிங் இல்லவே இல்லை. அதாவது மக்கள் யாருமே, நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய யாருமே வந்து இந்த வெட்டிங்கை பெருசாக கண்டுக்கவே இல்லையாம். சொல்லப்போனால் இவங்க பண்ண இந்த ட்ராமா எதுவுமே எடுபடலையாம். இதில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தரப்பு அதை விட பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவங்க தான் அதுக்கு மிகப்பெரிய அளவில் பணம் கொடுத்து வாங்கி அதை 2 வருஷம் ஹோல்ட் பண்ணி மிகப்பெரிய பஞ்சாயத்துக்கு நடுவில் இவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் ட்ராமாலாம் பண்ணி தனுஷ் பேரை இதில் இழுத்துவிட்டு கெடுத்துவிட்டு இவ்வளவு பண்ணி ரிலீஸ் பண்ணால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இது மூலயமா நெட்ஃப்ளிக்ஸுக்கு மிகப்பெரிய அளவில் நஷ்டம்னு சொல்கிறாங்க. இந்த விதத்தில் தனுஷ் அவர்களை நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் அவருக்கு எதிராக நடந்தால் கூட அவர் அமைதியாக ஷூட்டிங் போயிட்டார். இதெல்லாம் பெருசாக அவர் கண்டுக்கலை. தன்னை வச்சு சம்பாதிச்சவங்க, தன்னை வச்சு மேலே வந்தவங்க, அவங்களுடைய ப்ரொமோஷனுக்கு இன்றைக்கி தன்னுடைய பேரை சீன்றாங்க அப்படிங்கிறத தனுஷ் அவர்கள் பெருசாக எடுத்துக்காமல் நல்லா இருந்துட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிட்டார். ஸோ இந்த நெட்ஃப்ளிக்ஸில் இந்த நயன்தாரா தனுஷ் இஷ்யூ இப்படி போயிட்டுருக்குங்க. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, விஜய் 69 படத்தில் சிவராஜ்குமார் நடிக்க இருந்தார். அவர்கிட்ட போய் ஹெச் வினோத் அவர்களும் கதை சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஜெயிலர் படத்துக்கு பிறகு சிவராஜ்குமாருக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம். அவர் ஜெயிலர் படத்தில் ஒரு 3 சீன் அப்படி நடந்து வந்தால் கூட அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா தியேட்டரில் மிகப்பெரிய பிளாஸ்ட் ஆகி அவர் ஒரு சொந்தமாக ஒரு படம் நடிக்கணுங்கிற அளவுக்கு ரசிகர்கள்லாம் அவருக்கு மிகப்பெரிய அளவில்
ரசிகராகவே மாறி போயிட்டாங்க தலைவர் ஃபேன்ஸ்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது கேப்டன் மில்லருக்குள்ளேயும் வந்தார். கேப்டன் மில்லர் படம் கொஞ்சம் பெருசாக போகலை அப்படின்னா கூட திரும்ப விஜய் 69 படம் இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகா ப்ரொடியூசரு. ஸோ அவர் வந்து அதுக்குள்ளே சிவராஜ்குமார் இருந்தால் இந்த படத்துக்கு கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் வினோத்தை வச்சு இவரை உள்ளே கொண்டு வந்தாலும் சொல்லி கதை சொல்ல வச்சாங்க. ஆனால் விஜய் 69 படத்தில் நான் நடிக்கலை அப்படின்னு சொல்லி சிவராஜ்குமார் மறுத்திருக்காப்லையா. காரணம் என்னென்னா அந்த படத்தில் அவர் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் அவருக்கு பெருசாக பிடிக்கல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெயிலர் படத்தில் நான் 2-3 காட்சி வந்தால் கூட அந்த கதாபாத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார் கூட எனக்கு ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதை பண்ணினா அந்த கதாபாத்திரம் வந்த பிறகு எனக்கு இந்திய லெவலில் ஒரு மிகப்பெரிய அடையாளம் கிடச்சிச்சு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லரில் என்னோடய கதாபாத்திரம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு பண்ணேன். ஆனால் இந்த கதாபாத்திரம் நீங்கள் சொல்கிற கதைக்கு நான் நடித்தாலும் யார் நடித்தாலும் இதுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. இதனால் எனக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஸோ வேண்டாம், மீண்டும் ஒரு படம் நீங்கள் நல்ல படம் பண்ணி நல்ல கதாபாத்திரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சிவராஜ்குமார் அந்த படத்துலேருந்து விலகி இருக்காராம். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி, அஜித்குமாரோடைய குட் பேட் அக்லி படம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது. விடாமுயற்சி ரிலீஸ் ஆக போதா குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆக போதான்னு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஸில் இருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக இப்போ அந்த இடத்த குட் பேட் அக்லி பிடிச்சிருக்கான். ஸோ அவங்க கண்டிப்பாக அந்த பிளானை முடிஞ்ச அளவுக்கு ஜனவரி எண்டுக்குள்ளே ஷூட்டிங் எல்லாத்தையும் முடித்து ரேப் பண்ணி பொங்கலுக்கு ஜனவரி 12 இல்லை 13 ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா வேலையுமே மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கான். ஸோ அஜித் ஃபேன்ஸு இன்னும் ஒரு அநேகமாக இந்த மாதம் எண்டில் இல்லை அடுத்த மாதம் ஃபஸ்ட் வீக்கில் மிகப்பெரிய அப்டேட்ஸ்லாம் குட் பேட் அக்லி டீம்லேருந்து வரும்னு சொல்கிறாங்க. விடாமுயற்சியை சம்மர் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணுறாங்களாம் லைக்கா. ஸோ எனிவே அடுத்த வருஷம் அஜித் ஃபேன்ஸுக்கும் டபுள் ரீட். இந்த வருஷம் அவங்களுக்கு படம் இல்லைன்னா கூட அடுத்த வருஷம் சரவெடி படங்கள்லாம் நிறையாவே இருக்காம். ஸோ நண்பாஸ் இன்றைக்கி இவ்வளோதான் அப்டேட் எனக்கு கிடச்சிச்சு. எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். மேற்கொண்டு நாளைக்கு அப்டேட்ஸும் அப்புறம் வேறு செய்திகள் சினிமா சுற்றி நடக்கக்கூடிய அந்த சுவாரஸ்ய சம்பவங்களையும் நம்ம சேனலில் பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.